ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 12th வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம குரூப் ஃபுல்லே நம்ம நல்லா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ 12th இது ஃபுல்லாகவே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியாக ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12th ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எது, எந்த அளவுக்கு படித்தா போதும், எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் ஒரு நேஷனலிசம்னா அந்த நம்ம நேஷன் அப்படின்ற ஒரு பற்று ஒரு எண்ணம் எப்போ இருந்து வர ஆரம்பிச்சு, அது எப்போ உதயமாக ஆரம்பிச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நேஷனலிசம் எழுச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர் வந்து இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்டிஷனல் கிளாஸ் இது எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை வந்து கம்மியான விலையில் விற்கங்காட்டியும் ஸோ இந்தியாவில் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீணாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இவங்க வந்து நிறைய டேக்ஸ் அதிகமாக போட்டு என்னாச்சுன்னா நிறைய பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. இதனால் என்னாச்சுன்னா, அந்த வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து மற்ற நாட்டுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. அந்த பஞ்சத்தை பொழைக்கிறதுக்காக வேறு நாடுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போக ஆரம்பித்தாங்க. அது ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. அதாவது நேஷனலிசம் எழுச்சி அடைய ஆரம்பிச்சு. அதே மாதிரி நிறைய விஷயமும் இதே மாதிரி நடந்துச்சு. இன்னொரு மெயின் ரீசன் என்ன பார்த்தோம்னா, ஐஎன்சி ஃபார்ம் ஆனதுலேருந்து தான் இன்னும் வந்து அந்த தீவிரம் வந்து அடைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த டைமில் ஐஎன்சியில் இருந்தவங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்ட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நவ்ரோஜியாக இருக்கட்டும், திலகராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அந்த டைமில் படித்து நல்ல ஒரு இதில் இருந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து பிரிட்டிஷ் சுரண்டுறாங்க, நம்ம நாட்டை வந்து சுரண்டி நாசமாக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு அதுக்காக ஒரு எழுச்சி, அதுக்காக ஒரு காங்கிரஸ், அதுக்காக ஒரு கட்சி இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து அவங்களா தான் வந்து எழுச்சி வந்து உருவாக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் மெயின் பார்த்தோம்னா நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி நம்மளுக்கு தெரியல, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் பார்த்தோம்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்ப்பாரு. அதாவது இவ்வளோ பஞ்சம், இவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து ஏன் இருந்துச்சு அப்படின்றத வந்து நோட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அவரோட புக்கான பிரிட்டிஷ் அன்ரூல் இன் இந்தியா, அதுக்கப்புறம் அந்த அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அப்புறம் பாவர்ட்டி அந்த இது புக் ஒன்று எழுதினார் இல்லைங்களா, அதில் பார்த்தோன்னா ட்ரெயின் தெரியும், அதாவது எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க நம்ம பிரிட்டிஷ் அப்படின்றத வந்து தெளிவாக அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சது, நேஷனலிசம் எழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படியாக இந்த மாதிரி ரீசனால ஆச்சு அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஒவ்வொன்றா நம்ம டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. The political and economic centralization of India achieved by British for the better exploitation and control of India inevitably led to growth of national consciousness and birth of national movement. So இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, the political and economic centralization சரி இதுவால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் இது ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலாக அவங்க சுரண்டுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். பட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இவங்க பண்ணுறது தெரிஞ்சதுனால நம்ம நேஷனில் என்ன ஆகுதுன்னா எழுச்சி ஆகிறாங்க. அதாவது நேஷனல் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டை வந்து சுரண்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்து விழிப்பாகிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் விஷயத்தில் அவங்க கைப்பற்றினாலுமே இந்த விஷயத்தை அவங்களால தடுக்க முடியல. ஸோ இதை எப்போல்லாம் வந்து இது வந்து இன்னும் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்த காந்தி அவர் வந்து வந்திருப்பார். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார். லைக் இந்த கிளையாடி வல்யமை இந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து அவங்களாம் போராட்டம் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருப்பார். எப்போன்னு பார்த்தோம்னா 1915 வந்து வந்திருப்பார். இந்த 1915 ரொம்ப முக்கியம். அதுவும் மெயினாக பார்த்தோம்னா ஜான்வரி 9 சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் தமிழர்களோட பிரவாசி டே அப்படின்னு சொல்லுவாங்க. Jan 9, 1915. அதாவது Jan 9 ஏன்னா அப்போ தான் வந்திருப்பார் அவர். ஸோ அதனால் என்ன இதை வந்து அப்படி கொண்டாடுவாங்க. 9 ஜான்வரி 1915 வந்திருப்பார். ஸோ இந்த ஜான்வரி 9 தான் வந்து பிரவாசி டே அப்படின்னு சொல்லிட்டு, நேஷ்னல் பிரவாசி டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஓகே 1915 வந்து வந்தாங்க. 1915 வந்ததுக்கப்புறம் எப்போ அவரோட மெயினான ஒரு இது நடக்க ஆரம்பிச்சது பார்த்தோம்னா, ஒரு லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷன் நடந்த டைம் எப்படின்னு பார்த்தோம்னா 1919 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சாம்பரன், கேடா இந்த மாதிரி இதெல்லாம் நடந்து அதில் வந்து ப்ரூஃப் பண்ணுவார் அவர் எவ்வளோ பெரிய ஒரு
ஒரு நேஷ்னல் லீடராக இருக்க தகுதியாக இருக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதனால் 1990 பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் பேஷ் அந்த அந்த இதுக்குள்ளே வந்து அவர் என்ட்ரு ஆவார். ஸோ இதில் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 1915 எப்போ இருந்து வந்தாருன்ட்டு 1919 அதுக்கப்புறம் என்னென்ன சென்ட்ரலைசேஷன் அவங்க பண்ணாங்க பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா வந்து எப்படி இதை கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, நேஷனலிசம் அப்படின்னா என்ன, நம்ம நேஷனலிசம்னா படிக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தோம்னா, நேஷன் நம்மளோட நாடு அப்படின்ற ஒரு லாயல்ட்டி, அதே மாதிரி ஒரு டிவோஷன், ஒரு பக்தி, ஒரு விசுவாசம், நம்ம நாடு அப்படின்றது தான் வந்து நேஷனலிசம் சொல்லுவாங்க. இது வந்து கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். ப்ராட்லி நேஷனலிசம் மீன்ஸ் லாயல்ட்டி அண்ட் டிவோஷனுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்ட்ஸ் மாற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேறு என்ன முக்கியமான இதில் கீவேர்ட் பார்த்தோன்னா, கான்ஷியஸ்னஸ் ஆர் டெண்டன்சி டு எக்ஸால்ட் அண்ட் பிளேஸ் ஒன் நேஷன் அபவ் ஆல் அதர்ஸ். அதாவது நம்ம நேஷன் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட கான்ஷியஸ்லேயே அது இருக்கும். அதாவது மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு இது வைப்போம் இல்லையா, என் நாடு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எதுவாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேறையாகவே இருந்தால் கூடவே நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை வந்து முன்னிறுத்தி தான் நம்ம இது பண்ணுவோம். அதை தான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேஷனலிசம் ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஓகே, ஸோ ஓகே, காந்திக்கு முன்னாடி வந்து ப்ராமினென்ட் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தி அவங்களோட இதெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரியான லீடர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, தாதாபாய் நவ்ரோஜி, கோகலே, பிபின் சந்திரபால், அந்த ட்ரம்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 பேர், லால் பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர், இவங்க எல்லாமே தான் வந்து மெயினாக வந்து ஒரு இனிஷியேட்டிவே கொடுத்தது அவங்க தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இவங்கனே இவங்க சொல்லலாம், ஒரு ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணதே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் காந்தி இதெல்லாமே ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஸோ சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து எழுச்சி அடையிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியூ லேண்ட் டென்யூர்ஸ், அதாவது லேண்ட் டென்யூர் புதுசாக வரி விதிச்சாங்க. ஸோ அவங்க பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு அவங்க வந்து ஜஸ்ட் வந்து லேண்ட் ரெவன்யூ பார்த்தோம்னா கல்டிவேட்டர்ஸ் தான் வந்து அவங்க கல்டிவேட் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆக்சுவலி வந்து டேக்ஸ் கட்டுறதுனாலும் அதில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. பட் அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா லேண்ட் ரெவன்யூ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், லைக் வந்து நீ வந்து உன்னோட க்ராப்ஸ் வந்து அழிஞ்சா என்ன பிரச்சனை எனக்கு வந்தால் எங்களை பற்றி கவலை கிடையாது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ போடுற இது வந்து விலை கம்மியானாலும் எங்களை பற்றி கவலை கிடையாது, இவ்வளோ தான் உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்னா நீ அந்த டேக்ஸ் எப்படினா கட்டி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால் வந்து இதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பெரிய பெரிய அந்த ஜமீன்தார்ஸ்லாம் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, என்ன பண்ணாங்கன்னா அவங்கள இந்த மாதிரியான ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணி லைக் வந்து எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போட்டு அவங்க கிட்டேருந்து நிலத்தை வந்து பிடுங்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் வந்தாங்க இல்லையா, அவங்க பல விஷயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா ப்ரைவேட் இது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க நிலம் இருக்கும், அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ கட்டணுமோ டேக்ஸ் கட்டணுமோ அதை கட்டிட்டு மீதி அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். ஸோ அதை தான் இங்கே கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஷயம் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லைசஸ் ஃபேர் பாலிசி அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் ஆர்டிசன்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளார வர ஆரம்பிச்சது. அந்த தான் நம்ம ஹேண்டிகிராஃப்ட் எல்லாமே இதாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பர்சூட் எ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஆர் லேசர் ஃபேர். அதாவது லேசஸ் ஃபேர் அப்படின்னா படித்தோம் நம்ம, அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்னா ஃப்ரீ ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இங்கே நம்ம நாட்டில் விளையிற ரா மெட்டீரியல்ஸான காட்டன், ஜூட், சில்க் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்ச வழியில் பிரிட்டிஷ்க்கு அவங்க எடுத்துக்க வேண்டியது, அதால் ஃபினிஷ் பண்ண விஷயத்தை வந்து மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டுக்கே கொண்டு வந்து அதை விட அதிகமான விலையில் வந்து விற்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஹேண்டிகிராஃப்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே அதோட கொஞ்சம் கம்மியாக தான், அவங்க சீப்பாக தான் இருந்ததுனால எல்லாமே ஹேண்டிகிராஃப்டில், அதாவது கைவினை பொருட்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு பிரிட்டிஷ் பொருள் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அந்த டைமில். இதனால் இப்போ அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் வந்து போக ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பல கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த டைமில் ராஜாங்க இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து புதுசாக வந்து டிசைன் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்களாம் இப்போ எராடிகேட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்களாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இண்டிகோ கல்டிவேஷன் பெங்காலில், ஸோ மெயினாக வந்து பெங்கால் ஏரியாவில் பார்த்தோம்னா இண்டிகோ கல்டிவேஷன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா
அவங்களுக்கு தேவையான ஃபுட் க்ராப்ஸ் மட்டும் அவங்க கல்டிவேட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கான மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இண்டிகோவோட தேவை அதிகமாக இருந்ததுனால இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இதை தான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1859 to 60 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இது நடக்கும். இதில் தான் ஃபஸ்ட்டு காந்திஜி போவார், சம்பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த கிளாத்ஸ் வந்து டை பண்ணுறதுக்காக யூரோப்பில் வந்து அது டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அவங்க போட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா மக்கள் வந்து ரொம்ப பஞ்சத்தில் வந்து அடிபடுறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி பிரச்சனை, இதனால நிறைய பஞ்சம்லாம் வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினான காரணம் இதுதான். ஸோ இண்டிகோ இது அப்படின்னு சொல்லி ரிவால்ட் அந்த மாதிரி இதனால 1859 to 60 இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1859 to 60 இந்த இது வந்து முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெமைன்ஸ். ஸோ இண்டிகோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் க்ராப்ஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஃபுட் க்ராப் வந்து அந்தளவுக்கு அவங்க கிடைக்கல. ஏன்னா இப்போ வந்து காஃபி, டீ, சுகர் இந்த மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, ஜூட் மாதிரினா அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை இல்லையா, அந்த மாதிரி அவங்க கல்டிவேட் பண்ணினாங்க. இதே வந்து மற்றதுனா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியான ஒரு அமௌண்ட் தான் கிடைச்சதுனால எல்லாருமே இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதனால் கேஷ் க்ராப்ஸ் அதிகமாகிட்டு ஃபுட் க்ராப்ஸ் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம போகுது. நார்மலாக உழைக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சாப்பாடு கம்மியாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற அந்த விளைவிக்கிற அந்த மீதி பாதி இருக்கிற ஃபுட் க்ராப்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட், அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பல விஷயம் வந்து நடக்குது, அதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே 1770 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து ஃபெமைன்ஸாலே இறந்து போகிறாங்க. ஸோ இதை தான் வந்து வில்லியம் டிக்வே அப்படின்ற ஒரு எடிட்டர், இது ரொம்ப முக்கியம். வில்லியம் டிக்வே அவர் எந்த எடிட்டராக இருந்தாருன்னா மெட்ராஸ் டைம்ஸ், இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க பார்த்தோம்னா 1793 1900 மட்டுமே கிட்டத்தட்ட 5 மில்லியன் பீப்புள் வந்து உலகத்தில் நடக்கிற வார்ஸ், அந்த டைமில் வார்ஸ் நடந்தது இல்லையா, போர்கள்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால 5 மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட வந்து இறந்து போகிறாங்க ஃபெமைன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் டிக்வேன்றவர், அதாவது மெட்ராஸ் டைம்ஸோட எடிட்டர் அந்த வில்லியம் டிக்வேன்றது பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1891 1990 அந்த இயருக்குள்ளார பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 மில்லியன் வந்து இறந்து போகிறாங்க ஃபெமைன்ஸில் மட்டுமே. வார்னு இல்லாமல், வார்னால் போய் சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க ஓகே, பட் ஃபெமைன்ஸ் சாப்பாடு இல்லாமலே கிட்டத்தட்ட இத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க இந்தியாவில். ஸோ இவ்வளோ இவ்வளோ பசியில் எல்லாம் செத்துட்டு இருக்கும்போது பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா டன் கணக்கான வீட்ஸ், கோதுமை எல்லாமே வந்து அவங்க பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் வரதுக்கு ஒரு காரணம். அதுவும் ஒரு குறிப்பாக பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1866. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கணும். மொரிஸ் ஆஃப் ஃபெமைன் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1866. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து பசியில் செத்துட்ருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸாக வீட்டான்றதை பார்த்துக்கணும். 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸை பார்த்தோம்னா பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாருன்னா தாதாபாய் நௌரோஜி நோட் பண்ணுறாரு, அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவர் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு தான் வந்து பின்னாடி வந்து ஒரு புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் மான்சூனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபெயில் ஆகுது, சரியான ஒரு மழை இது இல்லாதனால மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தானே அந்த டைமில் 1876 78 பார்த்தோம்னா பயங்கர பஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வைஸ்ராய் லிண்டன் அப்படின்றவர் தான் இருந்தார். அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச், அதாவது ஒரிசாவில் ஃபாலோ பண்ணுற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து எந்த வைஸ்ராய் இருந்தாங்க, அவர் எந்த மாதிரியான அப்ரோச் வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ வைஸ்ராய் லிண்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அடாப்ட் பண்ணார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட மெட்ராஸ் பிரசிடென்சியில் 3.5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு மோசமான ஒரு இது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டென்ஷூர் லேபர் அப்படின்னு சொல்கிறது, அதாவது குத்தகைக்காக ஒரு 5 வருஷம் டென்யூர் போட்டு போய் வேலை செய்வாங்கள்ல வெளிநாட்டிலையோ இல்லை வேறு ஸ்டேட்லேயோ போவாங்க இல்லையா. ஸோ அது வர ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து எப்படி வந்து நடக்க ஆரம்பிக்குதுன்னா, நிறைய அதாவது பிளான்டேஷன் கிராப்ஸ்னால் வந்து மேக்ஸிமம் கேஷ் கிராப் தான் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸாக இருக்கும். ஸோ ஏன்னா ஃபுட்டுக்காக நம்மளுக்கு இப்போ இருந்தாலும் காஃபியவே சாப்பிட முடியுமா, டீவே சாப்பிட முடியுமா, மேக்ஸிமம் அது கேஷ் கிராப்குள்ளார போயிடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சிலோன், மௌரிட்டிஸ், ஃபிஜி, மலாயா, கரிபியன் ஐலாண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து லேபர் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 1815 இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1815 மெட்ராஸோட கவர்னர் வந்து சிலோன் கவர்னர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது, எங்களுக்கு வந்து லேபர் தேவைப்படுது, காஃபி இதெல்லாம் விளைவிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 1815 சிலோன் கவர்னர் வந்து மெட்ராஸ் கவர்னருக்கு அனுப்புகிறாரு. அப்போ மெட்ராஸ் கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லெட்டர் தஞ்சாவூர் கலெக்டருக்கு வந்து அனுப்புகிறாரு. கவர்னர் கலெக்டருக்கு அனுப்புகிறாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து 1833-43 வந்து
பஞ்சம் மாதிரி ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை ஆகுது. அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சென்டிவ் கொடுத்தா கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்சென்டிவ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலோனுக்கு எல்லாமே ஒர்க் பண்ண எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷம் குத்தகை எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1833 1843 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி இன் பிரிட்டிஷ் இந்தியா 1843. ஸோ அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பார்த்தோம்னா 1843 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1837 பார்த்தோம்னா சிலோன் காஃபி எஸ்டேட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 இன்டென்சிவ் லேபர் வந்திருக்காங்க. அதாவது அந்த குத்தகைக்காக வேலை செய்கிறாங்க இல்லையா நம்ம இந்தியன்ஸு, அவங்க வந்து 10,000 பக்கம் வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து நிறைய டிமாண்ட் வந்து தமிழ் லேபருக்காக நிறைய அதிகமாகுது. ஸோ 1846 1837 10,000 பேர் மட்டும் இருந்தாங்க. 1846 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,000 அந்தளவுக்கு போகிறாங்க. அதே 1855 பார்த்தோம்னா 1,28,000. அதேமாதிரி 1877 வந்து பஞ்சகாலம் அப்படின்றாங்க. அந்த வருஷத்தை பார்த்தோம்னா 3,80,000 தமிழ் லேபர்ஸ் பார்த்தோம்னா சிலோனில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க. வருஷம் அந்த இன்டென்சிவ் லேபரோட இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இயர் பார்த்துக்கோங்க. 1837 வெறும் 10,000 இருந்தது. 1846 80,000 ஆகும். 1855 பார்த்தோம்னா 1,28,000. அதே 55 77 அதில் பார்த்தோம்னா 3,80,000 இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க. ஸோ சிலோனுக்கு மட்டும் தான் போகிறாங்களா, இல்லை வந்து மற்ற இடத்துக்கு ஒரு இந்த மாதிரி தான் போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை விட்டு வெளியே சிலோன் மட்டும் இல்லை, கிட்ட தான் இருக்குது சிலோன். ஸோ அதையும் தாண்டியுமே போக ஆரம்பிக்கிறோம். எங்கன்னா பார்த்தோன்னா மௌரிட்டியஸ், ஸ்ட்ரெய்ட் செட்டில்மெண்ட், கரிபியன் ஐலாண்ட், அதே மாதிரி ட்ரினிடாட், ஃபிஜி, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தில்லையாடி வள்ளியம்மை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு காட்டன், அவங்க வந்து நெசவாளி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் இவங்க வந்து துணிங்களெல்லாம் பண்ணனால இவங்களுக்கு வேலைலாம் போயிட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடம் பெறுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாற்றம். அந்த மாதிரி நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா 1843 அந்த இயரில் பார்த்தோம்னா அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 30,218 மேல், அதே மாதிரி 4,307 ஃபீமேல்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தோன்னா மௌரிட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறாங்க, ஒரு இன்டென்சிவ் லேபர்ஸாக போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஆஃப் சென்ச்சுரியில் பார்த்தோன்னா 5 lakh லேபர்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து மௌரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்லுதுன்றாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இது பார்த்துக்கோங்க, அந்த நம்பர் 30,000 4,000. ஸோ டோட்டலாக 5 lakh லேபர்ஸ். ஸோ இந்த இன்டென்சிவ் லேபர்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து என்னதான் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டென்சிவ் லேபர் பார்த்தோம்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வாடகை எடுக்கிற மாதிரி அவங்கள எடுத்து அந்த 5 வருஷம் வரைக்கும் அவங்க கட்டாயம் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால் பார்த்தோம்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. பட் பார்த்தோம்னா அங்கே போய் ரொம்பவே வந்து கொத்தடிமை மாதிரி அவங்கக்கிட்ட வேலை வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஏஜென்ட்ஸுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிடிச்சிட்டு போகிறவங்க, அவங்க பேர் தான் வந்து கங்கானிஸ் அப்படின்றாங்க. ஸோ இது கேட்கலாம். கலோனியல் ஸ்டேட் வந்து ஏஜென்ட்ஸு வந்து அலோவ் பண்ணுவாங்க, போய் அவங்கள ட்ரிக் பண்ணி அவங்க போய் சொல்லியோ இல்லை கிட்னாப் பண்ணி வேலைக்கு கொண்டு போதோ அவங்க வந்து யார் அப்படின்னா கங்கானிஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த கடல் வழியாக தானே பயணம் செஞ்சு போய் ஆகணும், இந்த மௌரிட்டிஸ், ஃபிஜிக்கோ அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி போகிற வழியிலே நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் அந்தளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறாங்க. ஸோ 56 57 இந்த வாக்கு, அதாவது கிட்டத்தட்ட கிரேட் ரிவால்ட் அந்த டைமில் பார்த்தோம்னா ஷிப்பில் வந்து ட்ரினிடாட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க கொல்கத்தாவிலேருந்து. ஸோ கொல்கத்தாவிலேருந்து போகிற வழியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12.3% ஆஃப் மேல்ஸ்னும் 18.5% ஆஃப் ஃபீமேல்ஸ்னும் 28% ஆஃப் பாய்ஸ், அதே மாதிரி 36% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 55% ஆஃப் இன்ஃபன்ஸ், இங்கே எல்லாமே போகிற வழியிலே வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்டென்சிவ் லேபர்ஸில் வந்து கொடுமையாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதாவது விவசாயத்தில் என்ன நடந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சு, ஆர்டிஸ்ட்டு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வேலை போனதுனால என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபெமைன்ஸ் வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எமிக்ரேட் பண்ணுறதுனால என்னாச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துஸ் பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் தான் வந்து அதாவது அதிகப்படியான ஒரு நாலேஜ் இருக்கிறதோ இல்லை ஃபிலாசபிக்கல் நாலேஜாக இருக்கிறதோ பிராமின்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா செமினாரிஸ், அதாவது எங்கெங்கன்னா வித்யாலயா, சன்மரி, சத்துஸ்பதிஸ் அப்படின்ற இடத்துக்கு போய் தான் படித்தாங்க. ரொம்ப முக்கியம். எங்கே போய் படித்தாங்கன்னா வித்யாலயா சத்துஸ்பதி அப்படின்ற இடத்துக்கு தான் போய் படித்தாங்க. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் தான் படித்தாங்க. அது ரொம்ப சேக்ரடான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி இப்போ மாதிரினா எல்லாமே போய் படிக்கலாம் முடியாது. இப்போ நான் எங்கள் அப்பா வந்து லைக் வந்து குலக்கல்வி திட்டம் முடிச்சுக்கோங்க, அவங்க அப்பாவோட தொழிலை பேஸ் பண்ணி தான் பையன் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஹெரிடிட்ரியாக.
ஸோ அதே மாதிரி லோயர் கேஸ்ட்டோ இல்லை பொண்ணுங்களோ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து எஜுகேஷன் தடைப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துட்டு வந்துச்சு. இப்படி தான் வந்து பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் மெக்கலே சிஸ்டம், அதாவது மெக்கலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மாடர்ன் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் பல ரீசனுக்காக பார்த்தோம்னா இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல எண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இப்போது அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க வேணும்னா, அங்கே பிரிட்டிஷ் படித்த ஆளுங்க வந்து பிரிட்டிஷ்லேருந்து அவங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு வரைக்கிற மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா, ஏன் நம்ம இவங்களே யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே படிக்க வைக்கலாம், இவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஒரு எய்மோட தான் இவங்க வந்து இவங்க பர்சனல் யூஸ்க்காக தான் அதை ஃபஸ்ட் இது பண்ணாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835 இது மூலிமா தான் பாஸ் ஆகுது. கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து எந்த ஆக்ட் பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835 பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் டிராஃப்ட் பண்ணது டிபி மெக்கல்லே, ரொம்ப முக்கியம். ஸோ கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835 டிபி மெக்கல்லே இவங்க தான் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ டிராஃப்ட் பண்ண உடனே பிரிட்டிஷ் அவங்களோட மெத்தடில் பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிரேட் ரிவால்ட் 1857 தான் கிரேட் ரிவால்ட் ஆச்சு. அந்த டைமில் பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் யூனிவர்சிட்டியில் நிறைய ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க இதில் படிக்கிறவங்களாம் நம்மளுக்கு வந்து லாயலாக இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிபி மெக்கல்லே வந்து பார்த்தோம், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அவரை தான் ஒரு பாக்ஸ் இது பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் யார் இந்த டிபி மெக்கல்லே அப்படின்ட்டா இந்தியாவோட ஃபஸ்ட் லா மெம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஃப்ரம் 1834 இவர் தான் ஃபஸ்ட்டு லா மெம்பர் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு லா மெம்பர் பார்த்தோம்னா டிபி மெக்கல்லே. அதாவது 34 38 வரைக்குமே இருக்கிறாரு. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா மெக்கலே வந்து பிஃபோர் மெக்கலே அரைவ்ட் இன் இந்தியா த ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா 1823 அவருக்கு முன்னாடி 1823 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ஆரம்பித்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து எஜுகேஷன்லேயோ அதே மாதிரி எஜுகேஷனில் எந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் 1823 ஃபார்ம் பண்ணது தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இவர் வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட போச்சு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டி பார்த்தோம்னா ரெண்டாக வந்து பிரிஞ்சது. ஃபஸ்ட்டு ஓரியன்டலிஸ்ட் குரூப் அப்படின்றவங்க, இவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களோட சொந்த லாங்குவேஜ்லேயே, சப்போஸ் தமிழ்லேயே வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அவங்களோட தாய்மொழியிலே வந்து இப்போ கல்வி கொடுக்கலாம் அப்படின்றதும், இன்னொன்று ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்றவங்க பார்த்தோம்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷில் பண்ணோம், ஒன்றில் தமிழ் மீடியம், இவங்க வந்து தமிழ் மீடியமாக வச்சுக்கோங்க, இவங்க இங்கிலீஷ் மீடியம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிகிறாங்க. நம்ம மெக்கல்லே எந்த சைடு பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் பக்கம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு புக் வந்து எழுதுறாரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் 1835 இவர் வந்து எழுதுறாரு. கேட்கலாம், டிபி மெக்கல்லே வந்து மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் எப்போ எழுதான்னு கேட்கலாம், இல்லை என்ன எழுதுனான்னு கேட்கலாம், இல்லை புக்கு நேம் கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரோட இன்டென்ஷன் என்னென்னு பார்க்கணும்னா அதான் சொல்கிறாரு பாருங்க, பி இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், அதாவது ரத்தத்தாலேயோ கலராலேயோ வந்து அவங்க இந்தியன்ஸாக இருக்கலாம், பட் வந்து அவங்களோட டேஸ்ட், அவங்களோட எல்லா விஷயம், அவங்களோட மாரல்ஸ், அவங்களோட இன்டலெக்ட்ஸ், அவங்கள எல்லாமே பார்த்தோன்னா இங்கிலீஷாக தான் இருக்கணும். அது இங்கிலீஷ்காரங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம மாடர்ன் இதில் அப்படி தானே இருக்காங்க. இவங்க வந்து மனசாலி, அதாவது அவங்க ரத்தத்தைப்படி பார்த்தோன்னா இவங்க இந்தியன்ஸ் தான் வாழ்கிறாங்க. ஆனால் கேட்டோம்னா அவங்க வந்து தமிழே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டோட்டலாக அவங்க பிரிட்டிஷ்லேயே வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ் இதிலே வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸே ஃபாலோ பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் மிடில் கிளாஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. இருந்தாலுமே பார்த்தோம்னா அதை வந்து அவங்கள படித்தவங்கள வந்து ரொம்ப ஒரு இதாகவும் மதிக்கல, கொஞ்சம் ஒரு முறைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதாக இல்லாமல், பிரிட்டிஷ்க்கு கொடுக்குற மரியாதை இல்லாமல் கொஞ்சம் இதாக தான் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி படித்தவங்க இவங்களால வந்து நிறைய பேர் இப்போ படிச்சுட்டாங்க, படிக்காத வரைக்கும் ஒன்றுமே தெரியல, படித்த உடனே தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குது, நாம் எதுக்காக நம்மளுக்கு வந்து இவ்வளோ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நம்மளை எதுக்காக வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்து தான் நிறைய பேர் வந்து நேஷ்னலிசம் எழுச்சி ஆகிறதுக்கான ஒரு உந்துகோலாக இருந்துச்சு இந்த ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியோ சோசியல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரிட்டிஷ் உருவாக்குனாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தோம்னா நியோ சோசியல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தா இந்தியன் ட்ரேடிங், பிஸ்னஸ் கம்யூனிட்டி, லேண்ட் லார்ட்ஸ், மணி லெண்டர்ஸ், இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா லாயர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் சூன் வந்து அவங்க சீக்கிரமாகவே என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சர்வ் பண்ணுறத விட இந்தியாவுக்கு நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா
கட்சி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணி அவங்கள துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை வந்து ஏதோ ஒரு பண்ணி நம்ம இந்தியானா இந்தியன்ஸ் தான் இருக்கணும், இந்தியன்ஸோட ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எழுச்சி அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அதில் இருந்தவங்க மேக்ஸிமம் எல்லாமே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்த், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி, ஃபிரோசா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்க எல்லாமே பார்த்தோம்னா அந்த மாடர்ன் இந்தியா இன்டெலிஜென்ஷியா அதாவது அதை எஜுகேஷன் மூலிமா அவங்க படித்தவங்க. ஸோ ரிலீஜன் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு அரசியல் மூமெண்ட் மூலியமாவோ வந்து ஒரு எழுச்சி வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நம்ம படிச்சிருக்கோம் இவங்களை பற்றி எல்லாமே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஜான் லாக்கி, ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மசினி, கரிபால்டி, ரோசி, தாமஸ் பெயின், மார்க்ஸ் அண்ட் அதர், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா வெஸ்டர்னில் இருக்கிற ஒரு இப்போ எப்படி இந்தியாவில் ராஜாராம் மோகன் ராய் இவங்க ஈஸ்வர் மாதிரியும் அங்கே வெஸ்டர்ன் ஸ்டைலில் லைக் காரல் மார்க்ஸ்லாம் இருக்கார் இல்லையா, கரிபால்டி, இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் இருக்க ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் இவங்கள மாதிரி. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிச்சிருக்கோம் காந்தி வந்து காந்தி வந்து பார்த்தோம்னா ரூஸ்வெல்ட் அவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணார். அவங்க மூலிமா இன்ஸ்பயர் ஆகி தான் திருக்குறள்லாம் படித்தார். அந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இவங்க ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் மெயினான இது பண்ணி பார்த்தோம்னா ரைட் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ், ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ரைட் ஆஃப் அசோசியேஷன் தான் 3 இன்ஹெரண்ட் ரைட்ஸ் அப்படின்னு முக்கியமான ஒரு ரைட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்னு கேட்கலாம், என்னென்ன ரைட்ஸ்னு. ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் வந்து எழுதுகிறாங்க இல்லையா அது, அதே மாதிரி ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் பேசுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஆரம்பித்து இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதனாலே பார்த்தோம்னா நிறைய ஃபோரம்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தோம்னா போஸ்ட்டு, டெலிகிராஃப் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்தியாவில் இதாக இருக்குது. இதனால் பார்த்தோம்னா நிறைய பரவ ஆரம்பிக்குது. அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்டன் மிஷினரிஸ் வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால்வெல், தாமஸ் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் இவங்க எல்லாம். அவங்க வந்தவங்க எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா இது மூலியமாகவும் பலருக்கு வந்து எஜுகேஷன் போய் சேருது. ஸோ இதில் பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து அதாவது நம்ம படிச்சிருப்போம், இவங்க பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி லோ கேஸ்டில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து படிப்புன்றதே வந்து தடைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இவங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே சரிசமம் படிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷன் மூலிமா வந்த ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே லோ கேஸ்டில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு இதாக வந்து போதிப்பாங்க. எல்லாமே படிக்க வைக்கிறதும் எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ இதனால் நிறையா பேருக்கு பார்த்தோம்னா அந்த கல்வி அறிவு போய் சேர ஆரம்பிக்குது. ஸோ கல்வி அறிவு போய் சேர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத உணர ஆரம்பித்து அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி எழ ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து கிறிஸ்டியன் மிஷனரி ஒரு பங்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ரிஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு லெசனே பார்த்தோம். லைக் பிரம்ம சமாஜ் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா டாக்டர் ஆத்மாராம் பண்டுராங். அதே மாதிரி அலிகார் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா சையத் அகமது கான். இது வந்து தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 10th படிப்போம். ஸோ இது சும்மா இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இவங்க ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ரிபபிலிஸ்ட் இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபான் மூவ்மெண்ட் இவங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பூனேல ஜோதிபா புலே, நாராயண குரு ஐயன்கிளி கேரளா, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அதே மாதிரி அயோத்திதாஸ் இவங்க தமிழ்நாட்டிலேருந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரிலீஜன் மூலிமா நிறைய விஷயத்த வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதை தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் எதாவது ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்டியனாக வந்து மாறிட்டுருப்பாங்க. ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனாக வந்து மாறிட்டுருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுத்தி மூமெண்ட்லாம் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி சுத்தி மூமெண்ட் மாதிரி நிறைய ஆரம்பித்து அவங்க வந்து திரும்பவுமே வந்து நம்மளோட நார்மலான ஒரு இதுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு பங்காற்றவங்க தான் அந்த பிரம்ம சமாஜ் ஃபோன் பண்ண ராஜாராம் மோகன் ராய். இவர் பார்த்தோம்னா 1828 இது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேறு என்ன பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ். இது பார்த்தோம்னா 1867 இயர் பார்த்துக்கணும். குரோனாலஜிக்கலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆரிய சமாஜ் பார்த்தோம்னா 1875. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். பிரார்த்தனா சமாஜ் 6ல், அதே மாதிரி ஆரிய சமாஜ் பார்த்தோம்னா 7ல், 75ல், 67, 75 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லைக் வந்து சத்தி வந்து அபாலிஷ் பண்ணுறது, சைல்டு மேரேஜ், விடோரி மேரேஜ் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா கொஞ்சம் ஒரு எஜுகேஷனும் அவங்க பகுத்தறிவு அப்படின்றது பரவ ஆரம்பிக்குது. ஸோ அலிகார் மூமெண்ட் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் முஸ்லீம்ஸ்க்கு நடுவில் அலிகார் மூமெண்ட் அப்படின்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெமரிஸ் ஆஃப் 1857. 1857 என்ன நடந்துச்சு? கிரேட் ரிவால்ட் தான் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, ட்ரையல் அப்படின்ற பேரில் வச்சு அது ஒரு மாக்கரின்னு என்ன சொல்லுவாங்க, சும்மா ஒரு பேருக்கு ட்ரையல் மாதிரி வச்சு எந்த ஒரு விசாரணை எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, தூக்கில் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அப்போ அந்த டைம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்ஃபின்ஸ்டோன், அதாவது பாம்பே பிரசிடென்சியில் இருந்த எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்ற கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்யூச்சர் இதுக்கு மேலே வரப்போகிற வைஸ்ராயாக இப்போ வர சர் ஜான் லாரன்ஸ் அப்படின்றவருக்கு 1864 அப்படின்றவர் பார்த்தோம்னா, அந்த டெல்லி வந்து கைப்பற்றும் போது, அதாவது 1857 தான் நடக்கும். அந்த டெல்லி கைப்பற்றும் போது, அது ஜூன் 2 செப்டம்பர்லேருந்து 1857 அவர் வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா, அந்த நிகழ்வை ஹோல்சேல் வெஞ்சன்ஸ் இஸ் பீங் டேக்கன் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபுட். அவங்க வந்து ஃப்ரெண்டாக இல்லை எனிமியான்னு கூட பார்க்காம மொத்தமாக வெஞ்சன்ஸ் வந்து கொட்டினாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாதிஷா வந்து அப்போ ரொம்ப மோசமான வந்திருப்பார் போல். ஸோ அவரே நம்ம வந்து சர்பாஸ் பண்ணிட்டோம், அவங்களே வந்து நம்ம கடந்து போய் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே பிரசிடென்சியோட கவர்னரான எல்ஃபின்ஸ்டோன் பார்த்தோம்னா ஃபியூச்சர் வைஸ்ராய் ஆஃப் இந்த இந்தியாவோட ஃபியூச்சர் வைஸ்ராயாக இருக்க போகிற சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து 1864 எழுதியிருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த லைன் யார் சொன்னாங்க? எல்ஃபின்ஸ்டோன். யாருக்கு சொன்னாங்கன்னா சர் ஜான் லாரன்ஸ். ஸோ எல்ஃபின்ஸ்டோன் யார் பார்த்தோன்னா கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. அதே மாதிரி சர் ஜான் லாரன்ஸ் பார்த்தோன்னா ஃபியூச்சர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. எந்த இயர்னு பார்த்தோன்னா 1864. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது அந்த ரேஸ் பேஸ் பண்ணி எந்த இது ரேஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி பிரிவினை பார்த்தது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ஸ்லாம் கேவலமாக பார்க்குறது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா 21 எழுதலாம் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை 19 குறைச்சாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாம். 21, 19. ஓகே அப்போ அந்த டைமில் என்னென்ன செக்ஷன் இருந்துச்சு பார்க்கலாம். ரிப்ரெசிவ் ரெகுலேஷன் லைக் செக்ஷன் 124A இந்தியன் பீனல் கோட் 1870 ஞாபகம் வச்சுக்கணும், இயர் முக்கியம். 1870 இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1870 என்ன செக்ஷன் பார்த்தோன்னா 124A. இது என்ன செக்ஷன் 124Aன்றதுனா ரிப்ரெசிவ் ரெகுலேஷன். ஸோ இது பார்த்துக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா 1878. இது ரொம்ப முக்கியம். ஓகே, டியூரிங் வைஸ்ராயல்டி ஆஃப் ரிப்பன் த இந்தியன் ஜட்ஜஸ் ஆர் எம்பவர்ட். ஓகே, இல்பர்ட் டு ட்ரை யூரோப்பியன்ஸ். ஓகே ரோல் ஆஃப் ப்ரெஸ். அந்த டைமில் ப்ரெஸ், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் என்னென்ன பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்றாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராயோட சம்பத் கௌமுதி பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்படி அடுத்தடுத்த வருஷத்துலேயே 1821 பெங்காலியில் ரிலீஸ் பண்ணுறாரு. இதுதான் பார்த்தோம்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் படி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண, அதாவது தாய்மொழியிலே ரிலீஸ் பண்ண, வெர்னாகுலர் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பத் கௌமுதி அப்படின்றது தான் பெங்காலியில் ரிலீஸ் பண்ணார் ராஜாராம் மோகன் ராய். பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணுறாருன்னா மிராத்துல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஷியன் லாங்குவேஜில் 1822 வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா ராஜாராம் மோகன் ராய் பண்ணான்னா சம்பத் கௌமுதி 1821 பெங்காலியில், அதே மாதிரி மிராத்துல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1822 பெர்ஷியன் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் முக்கியம், பெர்ஷியன் லாங்குவேஜ். இது பார்த்தோம்னா பெங்காலி லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அம்ரித் பஜார் பத்திரிகா, பாம்பே குரோனிக்கல்ஸ், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், ஹிந்து, ஸ்வதேசி மித்ரன், இதெல்லாமே முக்கியமான ஒரு இது, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த லைன் முக்கியம். ஓரியன்டலிஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தோம் இல்லையா, வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதை தமிழ் மீடியம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. ஸோ அவங்க யாருன்னு கேட்டு கேட்கலாம், கொடுத்துட்டு இதில் யார் மேட்ச் இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேர் பார்த்துக்கணும், ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். இவங்க 3 பேருமே ஓரியன்டலிஸ்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரிலிஜியஸ், ஹிஸ்டாரிக்கல் விஷயம், லிட்டரரி டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரேபியாக்கிலேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றுறாங்க. ஸோ தட் வந்து எல்லாருமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஏன்னா சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரபிக் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். பட் இது இங்கிலீஷ்னா அந்த டைமில் மாடர்ன் எஜுகேஷன் இருந்துச்சு இல்லையா, எல்லாமே இங்கிலீஷ் தான் படித்தாங்க. ஸோ அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறையா பண்ணாங்க. ஸோ அவங்க யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், 3 பேர் ரொம்ப முக்கியம். இது முக்கியமான பாயிண்ட். ஸோ வேறு என்ன நெக்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த கோஷ் அப்படின்றவர் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பார்த்தோன்னா மிஷன் ஆஃப், அதாவது கோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். The mission of nationalism in our view is to recover Indian thought, Indian character, Indian perception, Indian energy, Indian greatness and to solve the problems that perplex the old in an Indian spirit and from Indian standpoint. என்ன தான் சொல்ல வராருன்னா, அதாவது நேஷனலிசம் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லாமே இந்தியன்ஸாக யோசிக்கணும், இந்தியன்ஸாக பண்ணணும், எல்லாமே இந்தியன் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்தியன் இந்த மாதிரி எல்லாமே யோசிக்கணும் அப்படின்றத நேஷனலிசமோட வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. கேட்கலாம், இது கொடுத்துட்டு யார் சொன்னார் அப்படின்னு கேட்கலாம், அரவிந்த கோஷ்.
ஓகே, நெக்ஸ்ட்டு அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது நான் இது 10த்லேயே படிச்சப்போ எம்என்இ எம்எம்எஸ் சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே பார்க்கலாம். ஸோ எம்என்இ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தோன்னா 26 February 1852. ரொம்ப முக்கியமான ஒரு டைம். 26 February 1852. யாருன்னு பார்த்தோம்னா முக்கியமானது பார்த்தோம்னா கஜலு லக்ஷ்மி நரசு அப்படின்றது தான் மெயினான ஒரு இவர் யாருன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் சிட்டியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் இவர் ஆரம்பிச்சது தான் இது. ஓகே, இது வந்து கேட்கலாம். இந்திய கம்பெனி ரூல் படி எத்தனாவது சார்ட்டர் அப்படின்னு அந்த டைமில் பார்த்தோம்னா சார்ட்டர் எப்போ பார்த்தோம்னா அதாவது லைக் 100 years ஒன் டைம் வந்து இந்த கம்பெனி வந்து சார்ட்டர் வந்து அவங்க புதுப்பிக்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா இப்போ 53யோட முடியுது. ஸோ இதுக்கு மேலே அவங்க ரிவைவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க எப்படியோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசம்பர் 1852 53ல் முடியுதுன்னா 52ல் வந்து அவங்களுக்காக ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிப்பாங்க. அதே மாதிரி வேறு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேத்வாரி ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதையும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வந்து சொல்லி இது பண்ணியிருப்பார் அவர் அந்த எம்என்இ அந்த லக்ஷ்மி நர்ஸ் அப்படின்றவர். ஸோ அதே மாதிரி அந்த எம்என்ஏ போட்ட பெட்டிஷன் இது எல்லாமே பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் எப்போ போட்டாங்கன்றது பார்த்துக்கோங்க. மார்ச் 1853ல் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹெச்டி சேமோர் அப்படின்றது தான் இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி அதோட ஒரு சேர்மனாக இருப்பார். யார்? ஹெச்டி சேமோர் அப்படின்றவர். ஸோ அவர் மெட்ராஸ்க்கு பார்த்தோம்னா அக்டோபர் 1853 வராரு. வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இங்கெல்லாம் போய் பார்க்குறாரு. சரி, இவ்வளோ எல்லாமே பண்ணியுமே என்னாச்சுன்னா அந்த சார்ட்டர் ஆஃப் 1853 வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு வர மாதிரி அக்ரிமெண்ட் இந்தியன் ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி இந்தியா ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பல கடுப்பாக வராங்க. மெமரி வந்து மறுபடியும் செகண்ட் பெட்டிஷன்லாம் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து சைன் பண்ணி இந்த கம்பெனி ரூலை வந்து டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. இருந்தாலுமே வந்து அது நடக்கலை. ஸோ லக்ஷ்மி நரசு பார்த்தீங்கன்னா 1866 வாக்கில் இறந்து போயிடாரு. ஸோ அப்புறம் தான் எம்என்ஏவோட ஒரு பவர் வந்து கம்மியாகுது. கிட்டத்தட்ட 1881 பார்த்தோம்னா அந்த எம்என்ஏ அப்படின்றது இழுத்து மூடிடுறாங்க. ஸோ எப்போ லக்ஷ்மி நரசு சாகிறதா 1866 முக்கியம். அதே மாதிரி எப்போ பார்த்தோம்னா எம்என்ஏ முடியுது பார்த்தோம்னா 1881. இது ரெண்டுமே முக்கியம். ஸோ அதான் எம்என்ஏ பற்றினா ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எம்எம்எஸ் வரும். ஸோ எம்எம்எஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியும்? May 1884. அதாவது 16 May 1884 சொல்லப்போனால் அந்த டைமில் தான் அந்த டேட்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 16 May 1884. யாருன்னு பார்த்தோம்னா மெயினான பார்ட்டிசன் பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியன் பார்த்துக்கணும். ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரியார், அனந்தச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ் அண்ட் சார். ஸோ இப்படி எம்எம்எஸ் வந்து அப்படியே எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஐஎன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியாக தான் வந்து எம்எம்எஸ்லேருந்து ஐஎன்சி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆலன் ஆக்டிவன் ஹோம் அப்படின்னு ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இதாக இருப்பார். ஸோ அப்படி வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் இது பார்த்துக்கணும். முன்னே பார்த்தோம் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1878 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி பார்த்துக்கலாம்னா நம்ம மெட்ராஸ் மெயினாக பார்த்துக்கலாம். ஸோ மெட்ராஸில் மொத்தம் வந்து எத்தனை இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 7 times. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, டிசம்பர் 1884 அதாவது 28 December 8 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா ஏஓ ஹியூம் பார்த்தோம்னா 1884 டிசம்பர் 1884 ஸ்டார்ட் ஆகும். இவர் யாருன்னா ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த ஏஓ ஹியூம் அப்படின்றவர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் இது மீட்டிங்கு ஐஎன்சி பார்த்தோம்னா 28 December 1885 ரொம்ப முக்கியம். எங்கன்னா பாம்பே 28/12/1885 இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பானர்ஜி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட் தலைவராக இருப்பார். ஸோ இவங்களோட இது என்னென்னா நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். பெட்டிஷன் போடுறதும் இது பண்ணுறது மனு போடுறது இதுதான் அவங்களோட விஷயத்தெல்லாம் இதை வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து வச்சுருப்பாங்க, அதை ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் பார்த்தோம்னா அந்த கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது பார்த்தோம் இவங்க தான். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அதேமாதிரி லேண்ட் ரெவன்யூ அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த இப்போ ஜமீன்தார்ஸ் இவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களே அது குட்ஸு, அதுக்கு வந்து ஹெவி டேக்ஸ் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் பார்க்கும்போது
ஸோ அதாவது இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற ஹையர் அஃபிஷியல் எல்லாமே எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா பிரிட்டிஷில் தான் போய் எழுதணும், இங்கிலாந்துலாம் போய் எழுதணும். இங்கே இந்தியாவிலாம் இது எழுத முடியாது. ஸோ இதனால் பார்த்தோம்னா அங்கே போய் எழுத முடியாது, லண்டனில் போய் எழுத முடியாதவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காதனால இப்போ இந்தியன்ஸோட இது கம்மியாக இருக்குது. ஸோ வந்து பிரிட்டிஷில் வைக்கக்கூடாதுன்றதை விட இந்தியாவிலையும் வைங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷில் வைக்கக்கூடாது, சரி லண்டனில் வைக்கக்கூடாது, இந்தியாவில் மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் பிரிட்டிஷில் சரி லண்டன்லேயும் வைக்கிறதா தான் வைங்க, பட் இந்தியாவிலையும் வைங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டிமாண்ட். ஸோ ஜுடிஷியல் வைஸில் அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா பார்ஷியல் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பதிலாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஜட்ஜஸ் பார்த்தோம்னா ஒரு பார்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 விஷயத்தில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ என்ன வச்சாலுமே அவங்க வந்து பண்ணலை. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த நம்ம பெட்டிஷன் போட்டோம்னா அதை கசக்கி இந்த டீ கடையில் போட்டுருவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த 1885லேருந்து 1950க்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த டைமில் ஐஎன்சியில் இருந்தவங்களாம் வந்து ஒரு லாயராகவோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டி டீச்சர், டாக்டர், ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் தான் காங்கிரஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தோம்னா நிறைய ரீஜன்லேருந்து வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடுலேருந்து போயிருப்பாங்க, பாம்பேலேருந்து, கல்கத்தாவிலேருந்து எல்லா இதுவுமே வந்து இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்டிஷன்ஸு, ப்ரேயர்ஸு, மெமரண்டம் பண்ணுறது இதே தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவருக்கு வந்து மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்த்தோம்னா பல விஷயம் நடக்குது, பல விஷயம் நடந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட மெயினான லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தோம்னா பிபின் பால் லால் ட்ரியம்பட் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த பெட்டிஷன் இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாதுப்பா, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இதை பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு கொஞ்சம் அதிரடியாக முடிவெடுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ சொன்னாங்கன்னா 1897 வந்து சொல்லியிருப்பார், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். ஸ்வராஜ்யம்ன்றது என்னோட பிறப்புரிமை, அதை நான் கண்டிப்பாக வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் 1905 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். அதே மாதிரி ஸ்வதேஷ் மூவ்மெண்ட்டும் 1905 தான் வந்து நடக்கும். இதனால் டைரெக்டாகவே போய் அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த பெட்டிஷன் இதெல்லாம் போடுறதான் விட்டுட்டு அவங்களாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்கெல்லாம் போய் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் குட்ஸ்லாம் பைகாட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த பாயிண்ட் முக்கியம். அதாவது மாட்ரேட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சேம் வியூ தான். ஆனால் வந்து அவங்களோட அவங்க வந்து படித்தவங்க தான் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட இதை நீட் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணும். அவங்க என்ன நீட், அவங்களோட நீட்னா ஸ்வராஜ்யம், இதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனால் அவங்களோட வியூ வந்து அவங்களோட வியூ அதுதான், அவங்களோட கோல் வந்து அதுதான். ஆனால் அது அவங்க போகிற மெத்தட் தான் வேறு. பெட்டிஷனில் தான் போகிறவங்க வந்து மாட்ரேட்ஸ்னும், கொஞ்சம் அதிரடியாக இறங்குறவங்கள பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் அந்த விஷயம். ஓகே, இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐஎன்சி வந்து 1885 ஃபார்ம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1/3 அந்த மெம்பர்ஸில் 1/3 பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்டாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தாதாபாய் நௌரோஜி, இது ரொம்ப முக்கியம். 2 ஜேர்னல்ஸ் வந்து இது பண்ணுறாரு அவர். என்னென்ன ஜேர்னல்ஸ் பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃபர், இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். தாதாபாய் நௌரோஜி பண்ண 2 ஜேர்னல் என்ன, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃபர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த டைமில் சுரேந்திர பானர்ஜி வந்து பெங்காலி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்கு எடிட்டர் ஒரு இருந்தார் சுரேந்திர பானர்ஜி. ஸோ நௌரோஜி பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃபர், சுரேந்திர பானர்ஜி பார்த்தோம்னா பெங்காலி. இதே பாலகங்காதர திலக் பார்த்தோம்னா கேசரி அண்ட் மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கேசரி பார்த்தோம்னா மராத்தாவிலேயும், மராத்தா பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிப்பார், ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னொரு லைன் பார்த்தோம்னா பாலகங்காதர திலக் வந்து எதில் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீசன்ஸ், ஆர்டிசன்ஸ், ஒர்க்கர்ஸ் தான் வந்து நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றாங்க அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இவர் தான் நேஷ்னல் ரெசிஸ்டன்ட், இம்பீரியல் பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக நேஷ்னல் ரெசிஸ்டண்ட்டை இது பண்ணது இவர் தான். அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த டேட் பார்த்துக்கோங்க, 27th July 1897. 27th July எல்லாமே 7/7லேயே முடியும். 27/7/1997 இந்த டைமில் திலக் பார்த்தோம்னா செக்ஷன் 124A நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த இதை கடியில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
ஓகே நெக்ஸ்ட்டு இதோட லாஸ்ட்டு நவ்ரோஜி அண்ட் இஸ் ட்ரெயின் தியரி நம்ம பார்த்தோம். நவ்ரோஜி பார்த்தோம்னா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் ரொம்ப முக்கியம். யார் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றது தான். ஸோ இவர் பார்த்தோம்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன்லையும் டவுன் கவுன்சிலையும் 1870s செலக்ட் கேட்கலாம். ஸோ எந்தெந்த இதில் செலக்ட் ஆகிருக்காரு பார்த்தோம்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், அதே மாதிரி டவுன் கவுன்சில் 1870s, அதே மாதிரி 1892 பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எலக்ட் பண்ணப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வருஷம் 1865 இந்தியன் சொசைட்டி அப்படின்னும் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 லண்டனில் ஆரம்பித்தவர் இவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீ செலக்டட் த்ரைஸ் ஆஸ் அ பிரசிடென்ட். ஐஎன்ஸில் இதுக்கு 3 டைம் வந்து அவர் லீட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இது முக்கியம். ஸோ 1870s வந்து பார்த்தோம்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் டவுன் கவுன்சிலில். இதே 1892 பார்க்கும்போது பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 1865 இந்தியன் அசோசியேஷனும் 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் லண்டனில் ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஐஎன்சியில் 3 டைம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கை வந்து 1901 வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்தோம்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த், நம்மளோட வளத்தை எல்லாம் எப்படிலாம் அவங்க உறிஞ்சி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எப்படி கேட்கலாம்னா என்ன புக்குன்னு கேட்கலாம். அந்த புக்கில் என்ன கான்செப்ட்னு கேட்கும்போது ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா பிரிட்டிஷ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து இங்கிலாந்து அவங்க நாட்டுக்காக வந்து செலவு பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 1835 1872 எந்த ஒரு நம்மளுக்கு ரிட்டர்னுமே இல்லாமல் மொத்தமாக இவங்களும் இம்போர்ட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு ரைஸ் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரைஸை ஒன்று பொருளை வாங்கிக்கணும். நான் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நீ கொடுத்துட்டு காசாக கொடுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மொத்தமாக இவங்க பாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது. பட் வந்து எந்த ஒரு திருப்பி நம்மளுக்கு உபகரணமே எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து அவங்க பிரிட்டிஷ் ஒவ்வொரு இயர்ஸும் அது 1835 1870 இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பிரிட்டனில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தோம்னா இங்கே உழைக்கிறவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு இங்கே இது பண்ணி எல்லா நல்ல விஷயமும் வந்து அவங்களுக்கு தான் போய் சேருது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து 30 மில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது 13 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து லாஸ் ஆகுது நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 13 மில்லியன் பவுண்ட்ஸ் இயர். அதே மாதிரி என்ன எழுதினாரு சொல்லிட்டு பார்த்தோம். 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து ஈச் இயர் ஃப்ரம் 1835 to 1870 முக்கியம். ஸோ அதை தான் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மரி வந்து ஒரு டைம் இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் காந்திஜி ரிட்டன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா 1950 Jan 9 1950. இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1835. ஃபைண்ட் த ஆட் ஒன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். சொன்ன இல்லைங்களா ஆட் ஒன் அவுட் கேட்பாங்கன்ட்டு. அரவிந்த கோஷ் மட்டும் இல்லை. ஸோ ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ ஷல் ஹேவ் இட் சொன்னது யாருன்னு பாலகங்காதர் திலக். நெக்ஸ்ட் மேட்ச் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் பாலகங்காதர திலக், தாதாபாய் நௌரோஜி, மெக்கல்லே, வில்லியம் டிக்பை. யார் என்னென்ன எழுதுனாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் பாலகங்காதர திலக் கேசரி அண்ட் மராத்தா அப்படின்ட்டு. தாதாபாய் நௌரோஜி பார்த்தோம்னா வைஸ் ஆஃப் இந்தியா ராஸ்த் கோஃபர் அப்படின்னு. மெக்கல்லே பார்த்தோம்னா மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு 1835 எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். வில்லியம் டிக்பை பார்த்தோம்னா மெட்ராஸ் டைமோட எடிட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. ஓகே இது இயர் தெரிஞ்சுதான் கரெக்டாக எழுதியிருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு தெரியும் 1835. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி தான் 1843 தெரியும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 கரெக்ட். இந்தி கரிவால் பார்த்தோம்னா 5960 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சி மட்டும் தான் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு குரோனாலஜிக்கல் சீக்வென்ஸ். ஓகே இது எப்படின்னு இயர் தெரிஞ்சால் போட்டலாம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இவர் நௌரோஜி ஃபார்ம் பண்ணியிருப்பார் இல்லையா 1866. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெட்ராஸ் மகாஜன சபா 1852. 1884. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் எம்என்ஏ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1852. இந்தியன் சொசைட்டி 1865 இதுவும் வந்து நௌரோஜி தான் ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அப்படின் போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்ன வரும்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 3 வரும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்தியன் சொசைட்டி வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வரும். லாஸ்ட்டாக மெட்ராஸ் மகாஜன சபா வந்து வரும். ஓகே
இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபவுண்ட் பண்ண நம்மளுக்கு நல்லா தெரியும், ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், தாதாபாய் நவரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா இருந்தது பார்த்தோம்னா நவரோஜி 1901 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அசசன் ரீசன். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் a policy of free trade or laissez-faire அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஹேஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்றாங்க. ஸோ ஏ வந்து கரெக்ட் தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து இதனால் எந்த அட்வான்டேஜுமே கிடைக்கல. கரெக்டான நம்மளுக்கு வந்து அதால் டிஸ்அட்வான்டேஜே தவிர அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது ஏ வந்து கரெக்டு, பட் ஆர் வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஒரிசா ஃபெமைன். ஸோ நம்ம இன்னும் பார்த்தோம், ஒரிசாவில் பார்த்தோம்னா 1866 ஃபெமைன் நடக்கும். கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து சேர்த்துட்ருப்பாங்க பசியால். அந்த டைமில் பார்த்தோம்னா 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து பிரிட்டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண பார்த்தோம்னா ரைஸ் கொடுத்துருக்காங்க, வீட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ கரெக்ட். ஒரிசா ஃபெமைன் ப்ராம்ப்டட் தாதாபாய் நவரோஜி டு பிகின் a லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஆஃப் இந்தியா. இதுவும் கரெக்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த அபோவ் இது எல்லாமே கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் முடிஞ்சாச்சு. இவ்வளோ தான் விஷயம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இப்போ கதையாக கேட்டிங்களே அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதை மட்டும் நோட் பண்ணி ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெசனே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு 1 hour எடுத்திங்கன்னா கரெக்டாக இதை வந்து முடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே இந்த இயர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருக்காது, படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.